கிடையாது. நாங்கள் வீடு வந்து அப்படி வந்தாங்க. உறவுகளை நீங்களும் வளர்ப்புடைய விட டேஸ்ட் அப்படி போடுங்க. எல்லாம் சேர்ந்து அப்படியே வாயில கடிபடே இடக்காலத்து பாடன்னு பாடலாம் தெரியுமோ. வேற லெவலில் வந்துட்டு அப்படியே சமைச்சு வச்சுக்கலாம். ஒன்று அப்புறம் வந்து வேறு லெவலில் ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு வந்து வேறு லெவலில் குடும்பமாக சேர்ந்து இப்போ சமைச்சு போட்டு ஒன்று சாப்பிடுங்க. அதில் ஒரு சந்தோஷம் தான். அனைவருக்கும் வணக்கம். நான் பிரிஷன். ஓகே, இன்று தினம் நாங்கள் எங்கே ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பழமை போல் வந்துட்டு எங்கள்கிட்ட வீட்டு முத்தத்தில் அம்மா தான் நிற்கிற முடியாது. அம்மா தான் வந்து கதைக்க போகிறேன். நான் வந்து இல்லாமல் இருக்குது. அப்போ அம்மா தான் வந்து கதைக்க போகிறேன். சிக்கன் சாப்பிட்டு கொஞ்சம் பராம தானே நான் சாப்பிட்டது. இப்போ நேற்று கொஞ்சம் தந்து நாங்கள் சாப்பிட்றீங்களே தம்பி சாப்பிடுவோம். ஓகே, அப்போ இன்று தினம் வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ன்றது வந்துட்டு அம்மா தான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவோம். சொன்னா தான் வந்து எங்களுக்கு தெரியுமே என்ன சொல்லுவோம். இன்றைக்கு நாங்கள் என்னென்னு சொன்னால் இப்போ வெள்ளிக்கிழமை பார்த்துட்டு மறக்கிற சாப்பாடு. இன்றைக்கு சண்டே ஸ்பெஷல். இந்த 10 பேர் ஞாயிற்றுக்கிழமை. நான் அப்படிலாம் சொல்ல விரும்பல. ஞாயிற்றுக்கிழமை அப்போ ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலே மறக்கிறதா நான் விட்டேன். அப்போ நீங்களும் பார்த்து நெடுகளும் அம்மா உருளைக்கிழங்களும் அதுகளும் இதெல்லாம் தாரா சாப்பாடு கறிகள் எல்லாம் நல்லா இருக்கும். அப்போ இன்னைக்கு நாங்கள் மரக்கறி போட்டு ஒரு ரைஸ் மரக்கறியில் வந்து ரைஸ் பண்ணி சோயா மீட் ரைஸ் செய்து ஒரு சோயா மீட் ஒன்று பண்ணி வந்தோம். இப்படி வள்ளஞ்சி சோயா மீட் இதே சோயா மீட் 130 சொன்னான். என்ன பண்ணி கொண்டு நான் அதை நான் ஒரு வித்தியாசமா ஒரு பிரட்டல பிரட்டி அந்த சோறே சும்மா சாப்பிடலாம். நம்ம இதையும் செய்து இந்த கதை நாங்கள் ஒரு வீடியோவா பதிவு பண்ணுவோம். சரி, ஓகே. தொடர்ச்சி அந்த வீடியோ பாருங்க. வீடியோ போறாங்க சென்னைக்காரன் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல பண்ண கொடுத்துச்சுன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். அம்மம்மா பார்த்தா தெரியும். அம்மம்மா மூத்த பாருங்க. அம்மம்மா ரொம்ப பவுடர். நான் இனிமேல் இப்போ என்ன செய்யப்படுறேன் நாளைக்கு எப்படின்னு நான் டவுனுக்கு போகணும். போய் அம்மாவுக்கு பவுடர் கேஸ் பண்ணி கொண்டு அப்புறம் பவுடர் வந்துட்டு பறக்குது. அவ்வளோ அதில் அம்மா ஈரத்தோட கூசுற குறும்பா வந்துட்டு கலர் தெரியும். உங்களோட கழுத்துக்கும் முகத்துக்கும் வித்தியாசம் தெரியும். அவ்வளவு வழிவா கூடாது. சரி, தொடர்ச்சி அந்த வீடியோ பாருங்க. வீடியோ போறாங்க போனோம் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நாங்கள் எப்படி அந்த சமையல் செய்யணும்னு பார்க்கலாம். இன்றைக்கு வந்துட்டு எங்கள் ஞாயிற்றுக்கிழமை சமையலை தான் நீங்கள் பார்க்க போறீங்க. தொடர்ச்சியை பார்த்து கொண்டுருவோங்க. நாங்கள் இப்போ சமைக்கிறோம். நாங்கள் இப்போ தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து இப்போ நாங்கள் உள்ள வச்சு தான் எல்லாம் பட்டி கொண்டு வந்தாங்க. வெளியில் கொஞ்சம் காத்தா இருக்கிறவங்க வந்து உள்ள வச்சு எல்லாம் பட்டிட்டு கொண்டு வரோம். அம்மா வந்து எல்லாம் பட்டி எடுத்து தராருங்க. இப்போ நாங்கள் போவோம் பாங்க கொண்டு ஸோ எல்லாமே வட்டி கொண்டு போனோம்னா போவோமே பக்கம் செய்யலாங்க. ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் காற்று பிளானாக இருக்குது. அப்போ எல்லாம் மூடி தான் வந்து வைக்கணும். எல்லாம் பச்சை கிடாக்குது. இப்போ என்ன நீங்கள் காய்க்கிறீங்க? நானே அம்மம்மா நாளை பெட்டியை போட போனீங்கன்னு பண்ண அப்புறம் அம்மா பார்த்தீங்களே என்ன இருங்க போய் இதில் பவுடர் இல்லாட்டியும் திருநூறு பூசுவீங்களா என்ன? சரி, ஓகே. இப்போ நாங்கள் சமைக்க பாப்பஞ்சு வாங்க. நிறைய பூ எல்லாமே வந்து பூத்துருக்கு இன்னைக்கு. ஐயம்மா, இப்போ நீங்கள் இதில் எல்லாம் வந்து வந்தாச்சு. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? சாமான் கொண்டு வந்தாச்சு. இந்த ரைஸ் செய்கிற இல்லை இந்த கறிக்கு வேறு ரெடி பண்ணி வைப்போம். என்ன செய்யணும்? சோயா மீட் வந்து இப்படி வளைஞ்சி இதுக்கு நான் கொஞ்சம் பொருட்கள் போட்டு பிராட்டி ஊற வைக்க போகிறோம். என்னட்டுக்கு பொரிச்சு அள்ளி போட்டுத்தான் திருப்ப இந்த உருளைக்கிழங்குகளோட குழம்பு. இப்போ நான் தேவையான என்னென்ன செய்யணும் காட்டி போட்டு செய்வோமே. சொல்லுங்க. இங்கே பாருங்க. சோறு இது கிடக்கு பாருங்க. இஞ்சி பாருங்க. சோறு வந்துட்டு மூடி வச்சுக்கிறேன். அது நான் அந்த பால் பண்ணி அரிசி பாஸ்மதி அரிசி வேண்டியல அது சரியான விலை இருந்தானே. இப்போ நான் அது வேண்டியல எங்களுக்கு இது நல்லா கிடக்கு சாப்பாட்டுக்கு. மற்றது கேரட்டு லீஸ்ட் வெங்காயம் தக்காளி பழம் ரொம்ப கருவேப்பமில்ல உருளைக்கிழங்கு எல்லாம் வச்சு கிடக்குது. பட்டாணி கடலை அது வச்சு கிடக்கு எல்லாம் சோத்துக்கும். மற்றது இது கறிக்கு உருளைக்கிழங்கு உள்ளி பச்சை மிளகாய் 2 கருவேப்பமில்ல பட்டை மற்ற தேசிக்காய் எல்லாம் வச்சு கிடக்கு. இது சோயா மீட்டும் அதுக்கு தான் கறிக்கு தான். சோயா மீட் ஒரு வித்தியாசமான சோயா மீட். எங்க அம்மா கொஞ்சம் சாமானம் குறைஞ்சிட்டேன்னு சொல்லி இப்போ புதுசாக வந்து போட்டுருவாங்க. எல்லாம் பண்ணி போட்டு கூட முடிய போடுறானே சின்ன தானே இது. இதுக்கு நாங்கள் இப்போ என்ன செய்ய வேண்டாம் உப்பை போட்டு அம்மா என்ன ஒன்றுமே செய்யக்கூடாது. உப்பை போட்டு இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு கொஞ்சம் மிளகாய் தூளும் போட்டு
எல்லாத்தையும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஓகே, நல்லபடியா கலக்கி வைக்கணும். தண்ணி மூடணுமே. அடுத்தானேம்மா ஸ்ப்ரைட் போத்தெல்லாம் வந்து தண்ணி என்ன போத்தல் ஸ்ப்ரைட். ஆமாம், அடுப்பு இருக்கா மூட்டி தர மாட்டியோ? அடுப்பு மூட்டுறப்பா. ஆமாம், உங்களை ஒன்று செய்ய விட மாட்டா, அப்புறம் அடுப்பு மூட்டுறது என்ன மூட்டனேம்மா. இந்த உப்பு எல்லாம் பிடிச்சிருந்தா எனக்கு விருப்பமே தூக்கலாக இருக்கும். இதெல்லாம் பானோட சாப்பிட சாப்பிடுறோம். ஆனால் சிவகாமிட்டு பொறிச்சுக்கலாம் போ. சிவகாமிட்டு பெரியலுமே ஒரு டேஸ்ட் தான். சரி, இப்போ நாங்கள் இதெல்லாம் நல்லபடியா மிக்ஸ் பண்ணி வச்சு போட்டு ரெடி பண்ணி போட்டு செய்வோம். அடுப்பை மூட்டுவோம். சரி, இப்போ நாங்கள் அடுப்பை எல்லாமே நல்லபடியா மூட்டியாச்சு. வாங்க, அம்மாவுக்கு அடுப்பு மூட்டுற மட்டும்தான் வேலை. என்னண்ணே என்ன செய்யுது? அடுப்பு மூட்டுறாங்கன்னு வச்சிருக்காங்க பக்கத்துல. இல்லை என்னம்மா சொன்னா கூட ஒரு நம்பாரு. சமைக்கிறது உண்மை, நான் கிச்சனுக்கு சமைக்கிறதையும் பாக்குறது. இல்லை, அது நீங்களே தான் வழி அடுப்பு மூட்டை போடுறது பக்கம் மூட்டுவீங்க. எப்படி நேரம் கேப்ஸ் சிக்கன் ரெண்டும் செஞ்சோம். நான் சாப்பிட்டேன், வேற லெவலில் இல்லை. அம்மா சோஸெல்லாம் ஊற்றி தந்துவேன் எனக்கு. மணிங்க கிடக்குது என்ன, நாளை செய்ய போகிறேன் நம்ம வீட்டு. ரைட், இப்போ கடுகு போடுவோம். கடுகு தண்ணி யார் விட்டது? கொஞ்சம் உளுத்தம் பருப்பு. இது உளுத்தம் பருப்பு எல்லாம் போட்டு வடிகட்டு. நல்ல வடிகட்டு வேணாம். சோத்துக்கு கொஞ்சம் பெரிய அதெல்லாம் போடலாம். அப்புறம் பச்சை வச்சு அம்மா வந்து எல்லாம் போடுறாங்க. தக்காளி பழம் பெருசா தண்டோட மாட்டேன், தன்னை பதம் போட மாட்டேன். தக்காளி பழம், வெங்காயம், மஞ்சள் எல்லாம் கடைசி. மஞ்சள் சோத்துக்கு போட்டுக்கலாம் தானே அம்மா? அது மஞ்சள் இதுக்கு போடத்தானே வரும். இதோட சேர்த்து பச்சை மிளகாயும் போடுவோம். ஓகே, இங்கே பாருங்க அம்மா, ரெண்டு பேரும் பக்கம் இருக்கும். மஞ்சள் நேம்மா, இதை பாரு நேம்மா. அதில் வண்டியை வந்து பதங்குது. இல்லை மதம் கேட்டுக்கோங்க. மிரக்கிற ரைஸ் நல்ல மாதிரி வந்து நம்ம கறியும் வைக்க போகிறா வேறு லெவலில் தான் இன்றைக்கி இருக்க போதேன். சேம் போடுவோம். ப்ளம்ஸும் போடுறது. ப்ளம்ஸ் போடுறது போண்டாலும் ஆளுக்கு தெரியும். சரி, இது வதங்கணுமே. நம்ம வதங்க உப்பு போடுவோம். உப்பு பாருங்க, நியூட்ரல் அப்போத்தில் தான் கிடக்கு. உப்பு போட போகிறேன் என்னன்னு சொன்னால், இதில் பிடிச்சா தானே இப்போ நல்லா இருக்கும். சோத்துக்கும் போட்டதானே. கேரட் வந்து நான் போடையில என்ன காரணம்னு சொன்னா, இப்போ இதை இப்போ நல்லா வதங்கி பிடிச்சா அப்புறம் போட்டா கேரட்டு நார்மலாகவே நாங்கள் சாம்பார் போட்டு சாப்பிடுவோம். அதான் டேஸ்ட் எடுத்து சாப்பிடலாம். வதங்கட்டுமே நம்ம நல்லபடியாக வதங்க. தக்காளி பழத்தை போடுவோம். கிட்ட கொண்டு போடுவோம். அங்காத்து பெரிய உருவம் ஒன்று காத்துமே கிடக்கு. இது வதங்கி உப்பு சேரட்டு. ரைட், கரெக்ட். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டுமே நம்ம. நாங்கள் ஓகே கொடுத்தா என்ன செய்வான்னு சொல்லுங்க. வளைச்சி போட்டு போடுவோம். ஆனால் உண்மையாக கறி வைக்கணும் இல்லை தெரியுமா? இல்லை, சோயா மீன் கறி நல்லா இருக்கும். இல்லை, அது கண்டம் வைக்கிறோன்னு தவிர மற்றபடியோடய சாப்பிடலாம். இதுக்கு இனிமேல் நாங்கள் சகலதம் போட்டு மஞ்சள் தூள், மிளகாத்தூள் எல்லாம் போடணும். சோயா மீன் பிரட்டிலேயே மஞ்சள் போட்டு வச்சா நல்லா இருக்கும். வைக்கிறோம் பாருங்க. அது கண்ணெடுக்க கூட அப்படி செய்யறது இல்லையா? மிளகாய் எல்லாமே நாங்கள் கீறி வந்து போட்டிருக்கோம். எல்லாம் செய்யலாம். மிளக்கிற நாளையில சாப்பிடலாம். அப்புறம் உங்களுக்கு குப்பைன்ற ஒரு கறி வச்சு என்னம்மா மிளகாய் எல்லாம் கீறி போட்டு விடாது என்ன?
சரி அப்படி பட்டாணியும் போடுவோம். அம்மா இது எங்கேயும் பார்த்துட்டா சரியோ கடையே இல்லைங்க சாப்பிடே இல்லை. என்னண்ணே ஆமாம் தம்பி வந்தா கட்டிவான அழுகுறான். சரி என்ன வலிச்சு போடுறது சோத்தை போட்டுக்கலாம். அப்புறம் அதுக்கு போடணும் கொஞ்சம் தக்காளி பழம் தண்டட்டும். நல்ல வதங்கி கொண்டு மஞ்சள் போடும். மஞ்சள் தூள் இது எங்களுக்கு பச்சை மிளகாயம் போட்டு அதான் இருந்தாலும் ஒரு சொட்டு இதுலேயும் ஒரு கொஞ்சம் மசாலா தூள் எல்லாத்தையும் போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். அம்மா இருக்க வேண்டாம். உண்மையிலேயே நான் சமைக்கிறத நான் பெருசாக பெருமைன்னு சொல்லக்கூடாது. இருந்தாலும் நான் அது கதை சொல்கிறேன். உண்மையிலே நான் சமைக்கிற சமையல் கூடுதலான பேருக்கு பிடிச்ச எத்தனை உறவுகளும் எல்லாம் இப்படி கூடுதலான பேர் என்னட்ட இதில் சாப்பிட்டுட்டு ஒருத்தரும் ஒரு குறைஞ்சல சொல்லக்கூடாதுண்டா காண்டியாண்டா நான் சொல்லிட்டேன். நல்லா கிடக்குன்றதா அதை செஞ்சும் பார்த்துருக்கீங்களா சில சமையல் எல்லாம். மற்ற சமையல் நான் செய்கிற சமையல் எல்லாமே கூடுதலான பேர் செய்துதான் பார்த்துருக்கேன். சோறா போடுவோம். சோறா போட பின்னாடி டொமேனு போடும். இதையும் சட்டி இப்படி வச்சுக்கிறது. ஓகே சோத்தை போட்டு நாங்கள் பிரட்ட போகிறோம் நோக்கிலே. என்ன ரக்கி வச்சுட்டு ரக்கி வச்சுட்டு செய்யல. அடுப்பில் வச்சா சோறு தான் நாங்கள் வடித்து வச்சது தானே. அப்போ எதுக்காக செய்து கொடுக்குறோன்னு தான் முதல்ல பிளான் பண்ணிட்டீங்களே. பின்னாடி மட்டன் போடுங்க அப்படியே மழை மழை போடுவோம். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. சுட்ட நல்ல சோறு இது. அது இந்த மிளகறிகள் சேர்த்தது தானே பாரம்பரியம். அப்படி அந்த என்ன சொல்றது அந்த பருப்பு இருக்குல்ல உளுத்தம் பருப்பு மற்றது இந்த பட்டாணி மற்ற இந்த கேரட்டு உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்ந்து அப்படியே வாயில கடிபட இருக்குல்ல. நாங்க கண்ட அம்மா கேட்டுட்டா அம்மம்மா கடிபடாதே. சரி இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இப்போ நாங்கள் எண்ணெயை விட்டு இதில் கொதிக்க வைப்போமே சட்டியில் வந்துட்டு எண்ணெயில் வந்துட்டு நல்லபடியாக சோயா மீட்டையும் பொரிக்கிங்க. பொரிச்ச வள்ளி போட்டு அப்படியே இந்த சட்டிக்கு நாங்கள் கடுகு பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் விரால் மாதிரி வந்து நாங்கள் பொரிச்சு எடுக்கிறோம் பாருங்க. பொரிச்சு குழம்பு வச்ச சோயா மீட் கறிக்கு பட்டிய பொரிக்க வைக்க. இது முதல்ல போய் செஞ்சீங்களா வீட்டு செய்யலையே? ஒன்றே தான் ஃபர்ஸ்ட் டைம். நான் அப்படி மீனா கட்டி செய்ய மாட்டேன். வேண்டா கொஞ்சம் வருத்தங்களும் பாருங்க. அது கணக்காக நாங்கள் செஞ்சு சாப்பிட்றோமோ நாங்கள் போய் சொல்ல மாட்டோம். இது சாப்பிட்டா வருத்தம் ஆனால் இது சாப்பிடாம வருத்தங்கள் வரும். எல்லாருக்கும் பிரச்சனை. நல்ல வடிவான சோயா மீட்டு. என்ன விலை சோயா மீட்டு? பாப்போம். இது வாங்க போரில் உள்ள இப்போ நாங்கள் எல்லாம் பிரட்டி எடுத்துட்டோம். சொல்லி காட்டுங்கம்மா. இப்போ அவங்க போரில் உள்ள நாங்கள் அரிசியெல்லாம் செஞ்சு எடுத்தாச்சுன்னு இது கிட்ட கட்டும். நாங்கள் இப்போ சோயா மீன் நாங்கள் பொரிச்சு எடுப்போமே. ஒரு சோயா மீன் அள்ளுவோமே. அம்மா வர நேரம் சொல்லுமா. ஓகே இப்போ நான் பொரிச்சு எடுக்கிறேன் சோயா மீட்டு. இது இறால் மாதிரி பெரிய பெரிய சோயா மீட்டு. நான் பால் இல்லை இறால். ஓ பால் இருங்க மஞ்சள் வந்து வாங்க இஞ்சால வாங்க. அவ்வளோதாலே போ. உருளைக்கிழங்கு அதையும் போடணும். உருளைக்கிழங்கு அவிச்சு எடுத்துக்கலாமே. அது பறிஞ்சு உருளைக்கிழங்கு பட்டை ராஜச்சரக்கு வேறு பட்டை. ஆமாம் நீங்கள் இப்போ இந்த டைம் பார்த்துட்டு இருக்க டைம் ஒரு இடக்காலத்து பாடன்னு பாடலாம் தெரியுமோ? இல்லையாண்ணே சரியாண்ணே. இதனுடைய வதங்கி கொண்டு வரட்டும். என்னுடைய பொரியட்டும் கடுகு கொஞ்சம் போடும். சரியே
கடுகு அந்த வெடிச்சு அந்த வாசங்களை கொண்டு வந்துடும் எனக்கு. வெடிச்சு வாசத்தை கடுகு சிறுத்தாலும் கேரம் சொல்கிறாருல்ல, அது கடுகோ மிளகோ சொல்கிற பழமொழி. கடுகு சிறிதானாலும் கேரம் பெரியுது. நல்லபடியாக பதங்கி கொண்டு வரட்டுமே. ஓகே, வெங்காயத்தையும் போடுவோமே. வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் பதம் கட்டணும். காத்துன்னா ஒரு பக்கம் காத்து போயிருந்தா காத்து வராது. இதுல இப்படி என்ன வெட்டப்படி தேசத்துல ஒரு மரம் தான் நல்ல பெரிய தோழியா நிக்கிறேன். அப்ப நாங்கள் அதுக்குள்ள இருந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் உப்பு போடுவோம். எல்லாத்துக்கும் உப்பு போட எல்லாம் உப்பா இருக்கப்போ அப்பதான் உப்பு பிடிக்கும். அதுதான் தெரியாம தெரியல பிடிக்கும். ஓகே, இன்றைக்கு சாப்பாடு வேற லெவலாக இருக்க போதானே. ஜமாமான கோழியுமே வந்துட்டு சாப்பிட்ற டைம் பார்த்து வருது. ஏன் தெரியுங்களா அது பாவம். பொறிச்சிருந்த சோயா மீட்டு பால் தேங்காய் பால். ஓகே, அங்கே கொதிக்கு சோயா மீட்டு போட போறீங்களே. சோயா மீட் நல்லபடியா கொதிக்கு. அம்மம்மா புறா எடுக்கத்தான் சரி. மழை இந்த ஊர் நோம்பலா பாத்தீங்கன்னா சோயா மீட்டு கறிக்கு உறவுகளே நீங்களும் பழப்புளியை விட தேசி சாப்பிடி போடுங்க. நல்லா இருக்கு. தூள் இல்லாம தாங்க வீட்டு தூள் தானே. அதாவது நான் அந்த தனியா சொல்லி மிளகாய் தூள் அப்படி என்று போடுறது இல்லை. நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து திரிக்கிறதானே. அப்போ அப்படித்தான் நான் போடுறேன். சரி, என்ன கொதிச்சு கொண்டு வரட்டுமே நம்ம. இப்போ கொதிச்சு கொண்டு வர சோயா மீட்டை பிடிச்சி சரி நல்ல வடிவாக வந்துட்டு கொதிச்சு கொண்டு வந்துட்டு இப்போ நாங்கள் சோயா மீட்டையும் போடுவோம். என்ன இதோட வந்து தூளங்கம்மா சோயா மீட் தூள். இந்த பேக்கெட்டுக்கு ஒரு தூள் ஒன்று வர்றது நல்ல வாசம் என்ன அந்த தூள். மறக்காம அந்த தூளை போட்டுரும். இதான அந்த தூள் நான் சொல்லணும். கூடவே வேற லெவல் வாசமாக கிடக்க இதெல்லாம் போடணும். ஓகே, வதக்கி விடுங்க. வாவ், கறி வேற லெவலில் வேறு தானே கூழும் போட்டோம். உருளைக்கிழங்கு போட்டிருக்க தவிர கொஞ்சம் பொலி வேற மட்டும் போட்டாகும். அப்படி தூக்கலாக இருக்கும். மணியா கடைக்க. சரி, ஓகே. இப்போ நாங்கள் கறி எல்லாமே வந்துட்டு ரெடி ஆகி கொண்டு வருது. இப்போ நாங்கள் நல்ல வடிவாக இதை கொதிச்சு கொண்டு வரட்டுமே நம்ம. இது நல்லபடியாக கொதிச்சு கொண்டு இருக்கு. ஓ பாப்போம் என்ன. ஃபைனலாக வந்துட்டு எல்லாமே வந்து சமைச்சு முடிஞ்சுது நம்ம. இப்போ சமைச்சு முடிஞ்சு சோயா மீன் கறியை கொண்டு காட்டையா அப்படி சட்டி ஒரு வடிவா. இப்போ தாங்க இங்கே பாருங்க சோயா மீன் பாருங்க வேறு லெவலில் வந்துட்டு வந்துருக்கேன்னு. கவுதத்துக்கு வந்து தெரியாது. அதுக்கு கொஞ்சம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மத்தியம் சாப்பிட மாட்டீங்களாமே. நான் கடை காய்ச்சிருக்கீங்களா அங்கே அங்கே இருக்கிறேன். நீ கதையை சட்டியை மட்டும் கொண்டு காட்டுறான் நீட்டாக. இல்லையோண்டு ரைட் காட்டா முடியும். வா வேறு லெவலில் கிடக்கு. அப்படிங்க சோத்தை பாருங்க கொஞ்சம் சோறையை நான் கிள்ளி காட்டுறேன். வேறு லெவலில் வந்துட்டு அப்படியே சமைச்சு வச்சுருக்கோம். இங்கால பாருங்க அப்பளம் மிளகாய் பொரியல். இது இதுக்கு சாப்பிட்டு இருக்கு இல்லையா? அவங்க போடுவோம்ப்பா. இங்கே பார். ஓகே, கோப்பை பொருளாத்து ஓ அப்படி வந்து நாங்கள் கொஞ்சம் கறி இருந்தோம் எனக்கு. பச்சை மிளகா போகணும் எனக்கு. மிளகாய் பொரியல் உண்டு. ரைட், இங்கே கோப்பை வேறு லெவலில் வந்துட்டு இங்கே வேறு லெவலில் வந்துட்டு நாங்கள் சமைச்சிட்டோம். வந்துட்டு சாப்பிட்டு பார்ப்பேன் அப்படி இருக்காரு. ஆமாம், அப்பளம் போவோம். அப்பளம் மிளகாய் தான் அது. சாப்பிட அந்த பருப்பு என்ன பருப்பு உளுத்தம் பருப்பு அதோட எல்லாம் கடையோட அந்த மாதிரி இருக்குல்ல.
அதுக்கு என்ன சுயாமிட்டு கறி கொஞ்சம் உருளைக்கிழங்கு பச்சை மிளகா மாமா ஆ வேற லெவல் இதெல்லாம் கூடாது பட்டாணி உருண்டு விளையாடு எப்படிங்களா இல்லை இல்லை அது வந்துட்டு மரக்கறி சாப்பிட்றேங்க விற்கிறது இல்லை சோயாமீன் தண்ணி போட்டு சோத்தோடமே சோயாமீன் கறி போடல செய்யணும் சோயாமீன் பேங்க ஒன்று அப்புறம் வந்து போரில் விளையாட அப்படியே போட்டுட்டு வித்தியாசம் பச்சை மிளகாயை அப்படி வைக்கணும் அப்படி வச்சுட்டு ஆ உண்மையிலே அங்கே போய் கல்யாணம் பிடிச்ச கவி விளையாட பண்ண மாதிரி என்ன பயமாக சோயாமீன் தான் பிடிக்குமோ அவ்வளோ டேஸ்டாக இருக்குது சோயாமீன் கறி அது இந்த ஜெயாம் சாப்பிட டேஸ்டாக காரணம் இல்லை மேலே உப்பு தூள் அந்த எல்லாம் போட்டு பிராட்டி ஊற வச்சுட்டு வெறிச்சிட்டு திருப்ப போட்டா அந்த சோயாமீன்ல நல்லா பிடிச்சிருக்கு ஓ ஓ வா உண்மைக்குமே ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு வந்து வேறில் ஒன்று கிடக்கு கண்டிப்பாக நீங்களுமே உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை பொழுது நீங்கள் வித்தியாசமாக செய்யணும்னு சொன்னால் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம் இப்படி செய்து வச்சுட்டு அதோட வந்துட்டு உங்களோட வீட்டை வந்து இருக்கிற எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து இப்படி சமைச்சு போட்டு வந்து சாப்பிடுங்க அதில் ஒரு சந்தோஷமாக இருக்கும் மேலே அதில் ஒரு அனுபவம் மறக்க முடியாத நாளாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சுட்டு அப்படி மறக்காம ஃபோன் பண்ணுங்க சொன்னாங்க பஸ் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பில் பண்ண முடிச்சுன்னா நாங்கள் போகிற இதே உங்களுக்கு வரும் இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்வோம் பாய்.